வெல்கம் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஒர்க். இந்த சேனலில் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்சி ஜேஇக்கான எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். எலக்ட்ரிக்கல் ஷாக்கில் லெட் கோ கரண்ட் என்பதன் பொருள்: ஏ உயிருக்கு ஆபத்தான கரண்ட், பி அளவிட முடியாத கரண்ட், சி அளவிடப்பட்ட கரண்ட், டி லீக்கேஜ் கரண்ட். எலக்ட்ரிக்கல் ஷாக்கில் லெட் கோ கரண்ட் என்பதன் பொருள்: பி அளவிட முடியாத கரண்ட். எலக்ட்ரிக்கல் ஷாக்கில் லெட் கோ கரண்ட் என்பது பொருள் அளவிட முடியாத கரண்ட். எலக்ட்ரிக்கல் ஷாக்கில் லெட்கோ கரண்ட் என்பது அளவிட முடியாத கரண்ட் ஆகும். லெட்கோ கரண்ட் அப்படின்னு என்பது எலக்ட்ரிக்கல் ஷாக்கில் பார்த்தீங்கன்னா அளவிட முடியாத கரண்ட். சிங்க்ரோனஸ் மோட்டாரின் ஸ்டார்டிங்க்கு பொதுவாக ஏ டிசி சப்ளை மற்றும் பி டேம்பர் வைண்டிங், சி ஹை ரெசிஸ்டன்ஸ் ரோட்டார், டி கெப்பாசிட்டர். சிங்க்ரோனஸ் மோட்டாரின் ஸ்டார்டிங்க்கு பொதுவாக டேம்பர் வைண்டிங். ஆன்சர் பி டேம்பர் வைண்டிங். சிங்க்ரோனஸ் மோட்டார் ஸ்டார்டிங்க்கு பொதுவாக என்ன வைண்டிங் பயன்படுத்துவாங்க? ஆன்சர் பி டேம்பர் வைண்டிங். பொதுவாக டேம்பர் வைண்டிங். டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி அதிகரிக்க ஏ லைன் கரண்ட் அதிகரிக்க, பி லைன் வோல்டேஜ் குறைக்க, சி லைன் வோல்டேஜ் அதிகரிக்க, டி ரெசிஸ்டன்ஸ் அதிகரிக்க. டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி அதிகரிக்க. ஆன்சர் சி லைன் வோல்டேஜ் அதிகரிக்க. டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி அதிகரிக்க லைன் வோல்டேஜ் அதிகரிக்கும். லைன் வோல்டேஜ் அதிகரிக்கும். டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி அதிகரிக்க லைன் வோல்டேஜ் அதிகரிக்கும். ஆன்சர் லைன் வோல்டேஜ் அதிகரிக்க. இன்சுலேஷன் கிளாஸ் பி அதிகபட்ச அனுமதிக்கப்படும் வெப்பநிலை: ஏ 90 டிகிரி செல்சியஸ், பி 105 டிகிரி செல்சியஸ், சி 130 டிகிரி செல்சியஸ், 155 டிகிரி செல்சியஸ். ஆன்சர் 130 டிகிரி செல்சியஸ். இன்சுலேஷன் கிளாஸ் பி அதிகபட்ச அனுமதிக்கப்படும் வெப்பநிலை 130 டிகிரி செல்சியஸ். இன்சுலேஷன் கிளாஸ் பி அதிகபட்ச வெப்பநிலை அனுமதிக்கப்படும் வெப்பநிலை. ஆன்சர் சி 130 டிகிரி செல்சியஸ். எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷனில் ஐபி ரேட்டிங் குறைக்கும் விஷயம்: ஏ பவர் ரேட்டிங், பி இன்சுலேஷன் கிளாஸ், சி இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன், டி இன்சுலேஷன் ப்ரொசீஜர். எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷனில் ஐபி ரேட்டிங் குறைக்கப்படும் விஷயம். ஆன்சர் சி இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன். எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷனில் ஐபி ரேட்டிங் குறைக்கும் விஷயம். சி இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன். எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷனில் ஐபி குறைக்கும் விஷயம். ஃபெரன்ஹீட் எஃபர்ட் அதிகமாக காணப்படும் இடம். ஏ ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன், சி லாங் டிரான்ஸ்மிஷன் லைன், டி அண்டர் கிரவுண்ட் கேபிள். ஃபெரன்ஹீட் எஃபெக்ட் அதிகமாக காணப்படும் இடம்: ஏ லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். ஃபெரன்ஹீட் எஃபெக்ட் அதிகமாக காணப்படும் இடம்: சி லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். ஃபெரன்ஹீட் எஃபெக்ட் அதிகமாக காணப்படும் இடம்: லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். பவர் சிஸ்டமில் ஸ்டெபிலிட்டி பெரும்பாலும் எதில் சார்ந்தது? ரெசிஸ்டன்ஸ், பி ரியாக்டன்ஸ், சி ரோட்டார் ஆங்கிள், டி வோல்டேஜ் லெவல். பவர் சிஸ்டமில் ஸ்டெபிலிட்டி பெரும்பாலும் எதில் சார்ந்தது? சி ரோட்டார் ஆங்கிள். பவர் சிஸ்டமில் ஸ்டெபிலிட்டி பெரும்பாலும் ரோட்டார் ஆங்கிளை சார்ந்தது. பவர் சிஸ்டமில் ஸ்டெபிலிட்டி பெரும்பாலும் ரோட்டார் ஆங்கிள் சார்ந்தது. இண்டக்ஷன் மோட்டாரில் க்ரீப்பிங் ஏற்படும் காரணம்: ஹை ஸ்லீப், லோ வோல்டேஜ், ஹார்மோனிக்ஸ் இன்ஃப்ளக்ஸ், ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். இண்டக்ஷன் மோட்டாரில் க்ரீப்பிங் ஏற்படும் காரணம் ஹார்மோனிக் இன்ஃப்ளக்ஸ். இண்டக்ஷன் மோட்டாரில் க்ரீப்பிங் ஏற்படும் காரணம் எது? ஆன்சர் சி ஹார்மோனிக் இன்ஃப்ளக்ஸ். இண்டக்ஷன் மோட்டாரில் க்ரீப்பிங் ஏற்படும் காரணம். ஆன்சர் சி ஹார்மோனிக் இன்ஃப்ளக்ஸ். டிசி ஜெனரேட்டரில் சர்டிக்கல் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் என்பது: ஏ மேக்ஸிமம் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் வோல்டேஜ் பில்டப், பி மினிமம் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ், சி ரேட்டட் ஃப்ளக்ஸ் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ், டி ஜீரோ ரெசிஸ்டன்ஸ். ஆன்சர் ஏ மேக்ஸிமம் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் வோல்டேஜ் பில்டப். டிசி ஜெனரேட்டரில் கிரிட்டிக்கல் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் என்பது: ஏ மேக்ஸிமம் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் வோல்டேஜ் பில்டப். டிசி ஜெனரேட்டரில் சர்ஜிக்கல் இம்பெடன்ஸ் லோடு எஸ்ஐஎல் என்பது: சர்ஜிக் இம்பிடென்ஸ் லோடிங். எஸ்ஐஎல் என்பது மேக்ஸிமம் லோடிங், மினிமம் லோடிங், மேக்ஸிமம் லோடிங், நியூட்ரல் லோடிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், ஓவர்லோடிங் கண்டிஷன். ஆன்சர் சி நியூட்ரல் லோடிங் ஆன் டிரான்ஸ்மிஷன் லைன்.
ஆன்சர் சி நியூட்ரல் லோடிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். சிங்கிள் இம்பிடன்ஸ் லோடிங் SIL என்பது நியூட்ரல் லோடிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலும் இது போன்ற எலக்ட்ரிக்கல் நாலேஜ்க்கு இந்த